எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் பிறக்க என்ன காரணம்? எனக்கும் புரியல. ஒரு சர்டன் திருக்கு யூனியனை விட்டு வெளியே யூனியனுக்காக வெளியே வந்தவன் அவர் அப்புறம் ரஞ்சப்பா கிட்ட சொல்லி ஷியாம மந்திரம் கூப்பிடு வர சொல்லு அப்படின்னு ஷியாம் மந்திரம் அப்படி அவர் வந்து என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் சலீல் சௌத்ரி எந்த விதத்தில் யூனிக் மியூசிக் டைரக்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஆல்ரவுண்டர். அதாவது நான் ஒரு விஷயத்தில் லட்சுமணன் ஒரு ஐ எம் வெரி லக்கி. அது ஏன் சொல்கிறேன்னா லால்குடி எம்எஸ்வி தன்ராஜ் மாஸ் 3 பேருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் ஒரு கேக் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு டைம்லேருந்து அவர் என்னை அட்ரஸ் பண்ணது வேறு மாதிரி ஆரம்பித்தார். கூப்பிட்டு நான் உடனே இல்லைன்னா கூட திருப்பி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. விசித்ரா. நான் 3 பேர்கிட்ட தைரியமாக சின்னதுலேயே லெட்டர் எழுதினேன். ஒன்று வால்ட் டிஸ்னி, ஒன்று யூல் பிரினர், இன்னொன்று ஹென்ரி மென்சினி. ஹென்ரி மென்சினி வந்து கம்போசர், 5 டைம்ஸ் ஆஸ்கர் வின்னர். அவர்கிட்ட நான் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கிறேன். எல்லாருக்கிட்டே எனக்கு பதில் வச்சு யூல் பிரினர் ஃபோட்டோ அனுப்பிச்சாப்பில் வால்ட் டிஸ்னிகிட்ட இது என்ன கற்றுக்கணும், நான் வந்து வீட்டில் பிளேட்டாவது கழுவுறேன் இப்படி எல்லாம் சும்மா எழுதி அனுப்பிச்சிட்டு நரசிம்மனுக்கு ஹிகின் பாத்தம்ஸில் இருந்தார். அவருக்கிட்டே அனுப்ப சொல்லி நான் அவங்க பிள்ளைங்களுக்கு சின்ன ஐவரியில் ஏன் சம்பளத்துக்கு அதுக்கு என்னென்ன வாங்க முடியுமோ உள்ள சின்னது ஏதாவது வாங்கி அனுப்புவேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு டெவலப் ஆச்சு. வால்ட் டிஸ்னிக்கு கொஞ்சம் வி ரிக்ரெட் because too many applications I mean people are writing for that this sort of things அப்படி சரி அதை சும்மா தமாஷ்க்கு எழுதி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சீரியஸ்னஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து தீம் அதில் பானிசி விஸ்வாமித்திரன் அதான் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு பிக்சரில் நிறையா அது பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். கூப்பிட்டுட்டு நீ என்ன படம் பண்ணுற இப்போ ஒன்றும் இல்லை யாரும் எனக்கு கூப்பிடல வேண்டாம். அப்படியா நீ ஏன் கூப்பிடல? அது ஏதோ காரணம் இருக்குது. சரி நீ உள்ளே வா அப்படி கூப்பிட்டாரு. 2 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. சரி இது அப்படியே கண்டினியூ ஆகி அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இவ்வளோ தூரம் வந்தது. இடையில நிறைய காரியங்கள். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஐவி சசி டைரக்டர் தெரிஞ்சிருக்கோங்க டெஃபினட்டாக. அவரும் நானும் சேர்ந்து அவர் சொன்னது தான் 48 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப உயிர் அவர்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஜான்சன் ஒரு மியூசிக் ஆனால் உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அவர்கிட்ட. நான் கொஞ்சம் பொறுத்துன்னு இருப்பேன். அது பொறுத்து அரேஞ்ச் பண்ணோன்னு அது இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. பட் அது லேட் ஆகும்னு நினைப்பாப்பில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா எனக்கு ஒரு வழக்கு தீம்ஸ் நிறைய மியூசிக் கொடுக்குறது என்னுடைய பழக்கமாகி போச்சு. 2 பேரும் ஒரு ஹீரோயின் பார்க்குறாங்க, அடிக்கடி பார்க்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் நோட்ஸ் தான் மறந்துடுது. ஒரு 16 பாஸ்க்கு ஒரு அளவு வச்சு ஒரு தீம் மாதிரி அப்போ ஒரு 16 பாஸ்க்கு போட்டோம்னா திருப்பி போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி போட்டால் மனசில் நின்று வெளியே வரும்போது பாரு. இப்படி நின்று தான் சிபிஐ சூப்பர் மியூசிக் அது ரொம்ப ஆமாம் அது சின்ன பசங்கள்லாம் கூட பாடுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன். அதுபோல் ஒரு கீழ் கூடியது மதுசாரோ லட்சுமி ஆக்ட் பண்ணுது. அதில் ஒரு தீம்
அப்போது அசிஸ்டண்ட்டாக சசி அந்த அது வேணும், அந்த தீ வேணும். அவர் தேடி அவர் பயந்து போய் நான் சரி நிதானமாக தேடு, எனக்கே தெரியல என்ன தீம் கொடுத்து. அப்போ என்ன படம் இத்தனை படம் வரிசையாக பண்ணுறேன். ஒரு வருஷத்துல 23 படம் பண்ணேன் ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்போ அதெல்லாம் ஞாபகம் இல்லை, அப்படி போயிடுச்சு. அப்போது அந்த 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 தீம் எப்படி பிடிச்சார், பிடிச்சி அப்போ பாடி காமிச்சேன். அதுதான் இப்போ ஹிட்டு மைனாகம்னு ஒரு சாங். யூடியூப்பில் இருக்கும். மைனாகம் பிச்சு திருமலை எழுதுது. பிச்சு திருமலை, அப்புறம் பூவச்சல் காதர், சுரகர் ராமூர்த்தி, இவங்க 3 பேர் மேக்ஸிமம் சாங்ஸ். ஜெயசுதாஸ் ஜானகி தான் மேக்ஸிமம் பாடி இருக்குது. இப்படி போயிட்டு இப்போ கூட இன்றைக்கி கூட எடுத்து கேட்டிங்கன்னா பிள்ளைகளும் பாடுவாங்க, எல்லாம் பாடுவாங்க. இப்போ எனக்கு தற்சமயம் ஷரத், அதான் எனக்கு ஷரத் தெரியல, அதான் எனக்கு என் கூட அசிஸ்டன்ட் சொல்ல விரும்பல. இஸ் எ வெரி நாலேஜபிள் பட் வெரி காம்ப்ளிகேட்டட் பிரெயின். நான் சொல்கிறது கொஞ்சம் இறங்கிவா, ரொம்ப அப்படியே போவாத, சும்மா சார் முடியல அது சார் சிரிப்பா. எனக்கு ரொம்ப இஸ் மை லைக் மை சன். அதனால் கடவுள் புண்ணியத்தில். ஆனால் எம்எஸ்வி என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி அவரால் தான், இல்லைன்னா நான் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒர்க் பண்ணேன் ஆஃப்டர் மை மேரேஜ். ஒரு நாளைக்கு 4 ரூபாய் ஒரு நாளைக்கு சேல்ரி. அப்படியே முடியல. 1.5 மாதம் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படி வேண்டாம், நீ மியூசிக்லேயே இரு. அப்புறம் அவர் தான் ஆளை விட்டு ஒரு நாளுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் பாக்கெட்டில் வச்சது. எங்கள் அம்மா சொன்னாங்க பா யோசிச்சு செய் அப்படி. அவர் அன்றைக்கி பார்த்து சுந்தரம்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இன்சார்ஜ் கூப்பிட்டு அனுப்பிச்சி உடனே வர சொல்லி ஷியாம நாளைக்கு கச்சேரி இருக்குது இதில் இது தேனாம்பட்டில் ஒரு ஹால்னால் அது காமராஜ் ஹால் அங்கே இருக்குது, கண்டிப்பாக வரணும் வந்துட்டு சொல்லு ஷியாம். அப்படி வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் நான் ராமூர்த்தி அண்ணன் இல்லாத டைமில் சோலோஸ் வாசிக்கிறதுக்கு என்னை சஜஸ்ட் பண்ணாங்க மற்றவங்க. அப்போ அவர் ஒரு நாள் நான் தனியாக இருக்கிறேன். நான் சொன்னேன் கோவர்தன் என்னென்ன நான் மாத்திரம் இருக்கிறேன் வயலினில் யார் இல்லை நீ தான் சிரிச்சார். ஐயோயோ இதுனா வம்மா போச்சு. இல்லை சும்மா சாங் ஃபாலோ பண்ணிக்க. ஒரு வாடா நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறப்போ இல்லை இது அங்கேருந்து விசு பார்த்துட்டு இப்படி பண்ணி நேராக வந்தார். என்னன்னு நான் அடுத்து வாசிக்க முடியாத வச்சு இரு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு யோசித்தேன், நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். நான் வெஸ்டர்ன் வயலின்னு அவருக்கு தெரியும். தங்கரதை எப்படி வாபோகின்னு எப்படி வாசிக்கிறது. அப்படி அடுத்த நாளே போய் ராஜகோபால் ஒருத்தர் இருக்கார் லாயர், அவரும் வாசித்தார். சிவாஜி மூலியமாக வந்தார் ஆர்கெஸ்ட்ரா. அவர்கிட்ட போயிட்டு லால்குடியுடைய ஃபாதர் அங்கே சைதாப்பேட்டில் இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே மாம்பழம். நான் அப்போ வீடு எனக்கு அங்கே மாம்பழத்தில். அங்கே போயிட்டு அவரை போய் பார்க்க போனேன். அவங்க அப்பா வர்றார். ஜெயராமா அப்போ யார் என்ன இவன் கற்றுக்கணும் அப்படின்னு மறுபடியும் இவர் உள்ளே போனார். அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் 1 மாதம் கழித்து வாங்க. 1 மாதம் கழித்து அதே டேட்டில் 1 மாதம் கழித்து போகிறேன். அவங்க அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் அந்த புக்கில் கூட பார்த்துருப்பீங்க. பார்க்குற அவங்க வீட்டில் பால் காய்ச்சும் போது அந்த இது வாங்கும்போது அந்த ஃபேமிலி பூரா வீட்டில் வந்து சாப்பிட்டு அப்படி அவங்க அப்பாவுக்கு மேலே ரொம்ப பிடிச்சி போச்சு. கோபால் ஐயர் அவர் பேர். அப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அவர்கிட்ட. சாகித்யம் இல்லைனாலும் வயலில் எனக்கு வேணும், டைம் இல்லை, ஏன்னா இங்கே காலையில் விடிய காலில் போகணும் அப்படி இப்படின்னு அவர் தான் இது பண்ணி அந்த மாதிரி விசு என்னை ஏற்றி விட்டது. கலைக்கோயிலில் டி.கே. ராமூர்த்தி வாசிக்கலையே, அவர் வயலின் தானே வாசிப்பார். கலைக்கோயில் அவர் தான் நிறைய என் சோலோ. அது எப்படின்னா நல்ல சோலோஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வாசிக்கும் போது வந்துடுவார். 2 நாள் வரமாட்டார்.
திடீர்னு வந்து வருவார், எல்லாம் என்ன பார்ப்பாங்க, பார்த்து சிரிப்பாங்க. நான் என்ன பண்ண குவாய்ட்டாக வந்து பக்கத்து சீட்டு, அவர் பக்கத்து சீட்டு எடுத்து நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். பார்ப்பார், வாசிடுவார், அது உங்கள்து என்ன அப்படி சொல்லிவிடு. இப்படி தான் நிறைய சோலஸ் போச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், இதை ஞாபகம் வச்சு திடீர் நாளை காலையில் நீ வா வீட்டுக்கு வான்னாரு. எனக்கு பயமாகி போச்சு, என்ன திட்ட போகிறாரா. சரி, அடுத்த நாள் காலையில் போயிட்டு போனேன். ஆனால் வா வா ஷாப் வா. போயிட்டு ஒரு போ ஒன்று, வயலண்ட் போ, டவுட்டுன்ற ஒரு போ, அது ப்ரெசென்ட் பண்ணார். அருமை. ஸ்டன் ஆகிட்டேன் நான். அதாவது அவருக்கு என்ன, இவன் என்னத்துக்கு நம்மக்கிட்ட கொடுக்கணும், அவன் கொடுத்துருக்காது. சரி, அவருக்கு அவன் மனசு சந்தோஷமாக இருக்கட்டும், கொடுத்தாரு போல் இருக்கு. அது ஒரு பெரிய சமாச்சாரமாக நான் யோசிக்கிறேன். அவர் திட்டுவார், அவர் சீரியஸாக இருப்பார். அவர் பக்கத்து சீட்டு யாரை தப்பு கொடுத்தா அப்படி மீனாக திட்டிடுவார். யாரை பக்கத்தில் உட்கார பயப்படுவாங்க. விசு தூரத்தில் இருந்து அவருக்கும் கோபம் வரும், பட் இப்படி வராது. இது ஒரு டைப்பு. வயல் நம்ம பக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வாசி தனியாக எங்கே வாசிக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து தான் நாங்கள்லாம் வந்தோம். இப்போ மாறிடுச்சு. அப்புறம் சலீல் சௌத்ரி சமாச்சாரம் சொன்னேன், அதுதான். சலீல் சௌத்ரியோட உங்களுக்கு எப்போ நெருக்கம்? அந்த சலீல் சௌத்ரி கூட நான் எப்படி வந்ததுன்னா, சலீல் சௌத்ரி வந்து அவருக்கு கரெக்டாக எழுதணும் யாருன்னா ஒரு ஆள். சேகர் தான், ஆர்கே சேகர். ஆமாம், அங்கே அசிஸ்டண்ட்டு செம்மீன் டைமில் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் டைமில் போய் வாசிக்க ஆரம்பிப்போகிறேன். அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சலீல் சௌத்ரிக்கு திடீர்னு கூப்பிடும்போது சேகர்ன்ற போது அவர் இருக்க மாட்டாப்பில்லை. அப்போ அந்த தேவராஜ மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சாமி, பாபுராஜ், இவங்களுக்கு எல்லாருக்கும் அசிஸ்டண்ட் போயிடுவாப்பில். அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு போனாப்பில், ஷாம் நீ கூப்பிட்டா கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி, ஏன்னா நீ வெஸ்டர்ன் எழுதுவேன், நீ எழுது. அப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் நான் வந்தேன், நான் போனேன். நோ வெரி ஷேகர்னாரு. சொன்னேன், நோ சலீலா, ஆஸ்க் மீ டு ஹெல்ப் யூ. ஓகே சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தார். அப்படியே இந்த 5 வருஷம் அவர் சொன்ன நோட்ஸை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணணும், அவ்வளோதான். 5 வருஷம் பொறுத்து நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நீ யூ அரேஞ்ச் அப்படின்னாரு ஜெமினியில். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே கிடச்சிது. சவுடிக்கெல்லாம் போகும்போது கூட நான் தான் ஹிந்தி வந்து தீரஜின்னு ஒரு அசிஸ்டண்ட், மலையாளமில் தமிழில் நான் கண்டக்ட் பண்ணல. இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கடவுளாக ஆள் சிலர் கொடுத்ததில் சலீல் சௌத்ரி ஒருத்தர். சலீல் சௌத்ரி எந்த விதத்தில் யூனிக் மியூசிக் டைரக்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஆல்ரவுண்டர். அதாவது நான் ஒரு விஷயத்தில் லட்சுமணன், அவர் ஐ எம் வெரி லக்கி. அது ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப பேருக்கு அப்படி கிடைக்காது. நிறைய பேருக்கு வாசிட்டேன் நான். தமிழில் எல்லாருக்கும் வாத்தாச்சு, அசிஸ்டும் பண்ணிட்டேன். நான் 12 பேர்கிட்ட அசிஸ்ட் பண்ணேன் அட் எ டைம், 10-12 பேர்கிட்ட. அது வேறு. நார்த்தில் இருந்து இங்கே வருவாங்க, அப்போ எல்லாம் ஏவிஎம்க்கு சித்திரகுப்து, மதன் மோகன் ஒருத்தர் தான் அது கப்பு அவர்கிட்ட கூட வாசிட்டேன். ரொம்ப பிடிக்கும் மதன் மோகன், ரவி, ஸ்ரீராமச்சந்திரா, அவங்கெல்லாம் பெரிய சமாச்சாரம். லட்சுமிகாந்த் பியாரிலால் வயலினிஸ்ட்டு. நான் இங்கே ரீரெக்கார்டிங்கு ஹிந்திக்கு நிறையா பண்ணியிருக்கேன், ஒரு 30க்கு மேலே பண்ணியிருக்கேன். அது எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு கடவுளுடைய புகட்ட பிச்சை தான். அது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இந்த மாதிரி ஹிந்தியில் ரீரெக்கார்டிங் நிறைய பண்ணியிருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, அதை தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான். நான் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னு நோபடி. ரொம்ப கஷ்டம். கடவுளை தவிர எல்லாம் தெரிஞ்சுது எனக்குன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அது மாதிரி சான்சஸ் வரும், அது யூட்டிலைஸ் பண்ணி அளவோடு கப்சிப்பு நிறுத்திக்கணும். அந்த மாதிரி தான் நான் என்னுடைய ப்ராக்டிஸ். அப்போது இந்த மாதிரி கம்போசர்ஸில் நிறைய பேர் ஹிந்தியில் இருந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு. தமிழ் அப்புறம் நௌஷத் சாப், அவரை என்னைக்குன்னா பார்க்க முடியுமா? ஐபிஆர்எஸில் அவரே ஷியாம்ஜி கிட்ட கூப்பிடுவார், உட்கார்
இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒரு கடவுளுடைய நடத்துதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அதே போல் சசி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அரோமா மணின்னு இருந்தார். அவர்கிட்ட ஒரு 38-40 படம் பண்ணேன். அவருடைய சொந்தம். நான் தான் மியூசிக். அப்போ இப்படியெல்லாம் ஒரு நல்ல நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் பிறக்க என்ன காரணம்? எனக்கும் புரியல. ஒரு சர்டன் திருப்பி யூனியனை விட்டு வெளியே யூனியனுக்காக வெளியே வந்தவன் அவர். அப்புறம் ரஞ்சப்பா கிட்ட சொல்லி ஷியாம மந்திரம் கூப்பிடு வர சொல்லு அப்படின்னு. ஷியாம் மந்திரம் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் நல்லா இருக்காது ரஞ்சப்பா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அந்த விசுக்கு தெரியும், அதனால் எல்லாமே வந்துடும். அதில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு யோசனை என்ன இருந்தது, நாங்கள் திருப்பி வந்துடுவோம். மத்தியானம் ரீரெக்கார்டிங், காலையில் ஸ்ரீதருடைய அவர் பேர் என்ன, சிவி ராஜேந்திரன். சிவி ராஜேந்திரன் தன்னுடைய படம் தான். மத்தியானம் ரீரெக்கார்டிங் சொன்னேன். போயிட்டு அங்கே மீட்டிங்க்கு போயிட்டு நாங்கள் போட்ட மீட்டிங் அது எம்பிஎஸ்க்கு சொல்லி கொடுத்தது. யூனியன் போடக்கூடாது, கோ மியூசிஷியன்ஸுன்னு போட்டு லெட்டர் போட்டு மீட்டிங் வச்சுக்க. அது சாஸ்திரி ஹாலில் தான் மீட்டிங் நடந்துச்சு. அங்கே மீட்டிங் வச்சுட்டு மத்தியானம் அங்கே போல வரோன்னு சொல்லிட்டு வண்டி வரல. அவர் நாங்கள் போகிறோன்னு அவர் காரணங்க அதுவும் போகல. கடைசியில் இந்த டிரைவிங் இருந்துச்சுல அங்கே தான் கூட்டம் கூடி சரி இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்மளுடைய வழி பார்த்துக்கணும். என்ன பிரச்சனை ஆக்சுவலாக? யூனியன் வேண்டாம், யூனியன் என்னத்துக்கு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. இவங்க மியூசிக் டைரக்டர் சொல்கிறாங்க, விசு சொல்லுது. நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கோம். விசு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க, தோத்தி வெள்ளை நல்ல அவர்கிட்ட தான் கொஞ்சம் வரும். அதாவது 10 பாட்டு பார்த்தா அட்லீஸ்ட் 3 நாள் வரும், மற்றவங்களுக்கு அதுவும் வராது. அந்த ஒரு ஸ்டேஜ் இருந்ததில்ல. அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நானும் போகல. ஆனாலும் எவ்ரி இயர் என்ன பண்ணுவேன், லால்குடி எம்எஸ்வி தன்ராஜ் மாஸ்டர் 3 பேருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் ஒரு கேக் வாங்கி கொடுத்துருவேன். இது கடைசி வரைக்கும் அவருக்கு என்னவோ அதுகளுக்கு பேர் ரொம்ப க்ளோஸே. அதாவது சூரிய வருதோ வரலையோ ஷியாம் வந்துடுவாப்பில் அந்த மாதிரி அப்படி ஒரு ஆசை இருக்குது. அப்போ அவர் சொல்லும்போது ஒரு டைம்லேருந்து அவர் என்னை அட்ரஸ் பண்ணது வேறு மாதிரி ஆரம்பித்தார். கூப்பிட்டு நான் உடனே இல்லைன்னா கூட திருப்பி வந்து ஃபோன் பண்ணி ஷியாம் அவர்களே நோரு, அது என்னவோ ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான் அந்த மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் ஷியாம் அவர்களே தான் கூப்பிட்டார். அந்த மாதிரி திருப்பி அவர்களுக்கு சிகரெட் பிடிப்பேன், ராமூர்த்தியை கூட சுப்பியா நாயுடுக்கு கொடுக்க மாட்டேன். அது என்னவோ அது மாதிரி ஒரு பழக்கம். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் கூட ஒரு ஆசை வச்சுருந்தார். என்ன சொல்லாலும் செஞ்ச ஒரே ஒரு விஷயத்தில் அவர் கேட்கல, ராமூர்த்தி என்ன விஷயத்தில் தான். கண்ணதாசனையும் அவரையும் பக்கத்துல இருந்து பல முறை பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஐயோ அண்ணன் தம்பி போல வாடா போடாது. அவர் துரத்தின்னு ஓடுவார். பொன்னே பூமி அடின்னு மலையாளத்தில் ஹிட் அது. அந்த பாட்டு தமிழில் சக்தி கேட்டாப்பில் அது வேணும். சரி போட்டு பாடினேன். பாடி காமிக்க சொன்னார், பழைய பாடு தம்பினார். இது பார்த்த போட்ட உடனே வச்சுட்டு பார்த்தாரு, யார் எழுதுனாரு, பிச்சு திருமலை அப்படின்னு. இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு உடனே காமினார். அதே போல் அந்த என்ன ஒரு ஹோட்டலில் இருக்குமே அவருக்கு, ஆமாம், அங்கே வந்து அடுத்த ரெக்கார்டிங் டைமில் இதை போட்டு காமிச்சார். உடனே விசுக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பல மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதில் யார்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? ஒர்க் பண்ணுறதுன்னு நாங்கள் இப்படி சொல்ல போனால் எம்எஸ்வி சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டம்தான்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.